ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மருதாணி கையில் வைக்கும்போது நல்லா செவந்து வரத்துக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மருதாணி இலை அரைக்கும்போது நல்லா பொடி இலையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இலையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது நல்லா செவந்து வரும். நான் அந்த மாதிரி இலையை தான் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் புளி ஊற வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன் நான். கிராம்பு உங்களுக்கு ஆப்ஷன் தான். இல்லைன்னா நீங்கள் கிராம்பு போகலனாலும் கொட்டைப்பாக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் அதையும் சேர்த்துருக்கேன் இதில். இது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது கொட்டை இருந்தது அதை மட்டும் எடுத்துருங்க. இதை அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி யூஸ் பண்ணாமல் அதுக்கும் நீங்கள் லெமன் ஜூஸே சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா 90% அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்களா, என் பொண்ணு ஒரு 2 hours தான் வச்சா. ஆனால் அதுக்குவே நல்லா கை செவந்திருந்தது. இது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வைக்கும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு சிவப்பாக வரும். ஸோ இது ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் கை வாஷ் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது 10 days ஆனால் கூட இந்த மருதாணி உங்களுக்கு போகாது, அப்படியே தான் இருக்கும் கையில். தேங்க்யூ.